உன்னையே நினைத்து தினம் தவ பூஜையில் பக்தர்கள் அடைவது பாக்கியமே. உன்னையே நினைத்து தினம் தவ பூஜையில் பக்தர்கள் அடைவது பாக்கியமே. ஸ்தலங்களில் தரிசன காட்சினி தரும்போது உள்மன ஆசைகள் நிறைவேறுதே. மடியினில் அமர்த்தி இதயத்தில் இருத்தி எத்தனை கோடி இன்பம் தந்தாய் பாபா. உந்தன் துணையின் நிழலே எல்லைகள் இல்லா ஆனந்தமே. பண்புகள் வளரும் அற்புதமே. நினைவின் சுகமே மனதுக்கு இதமே. உடையின் நிழல் தரும் அனுபவமே. பாபா உந்தன் துணையின் நிழலே எல்லைகள் இல்லா ஆனந்தமே. பண்புகள் வளரும் அற்புதமே. புவியில் பாபா வந்தாரே. புவியில் பாபா வந்தாரே. புனிதமாய் உலகை மாற்றிடவே. வசிப்பது விண்ணின் உலகத்திலே வாழ்வது சிவனின் மனத்திலே.
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்றைய உலகத்தில் எத்தனையோர் ரித்தி சித்தி வேலைகளாக செய்கிறான். அதான் பாபா சொல்கிறாரு, அதிலெல்லாம் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. மருத்துவத்துறையில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஹார்ட்டே மாற்றுறாங்க. இதனால் என்ன பலன்? பாபா சொல்கிறாரு, கொஞ்சம் ஆயில் கூடலாம், அவ்வளோதான். பட் இதனுடைய முயற்சிகள் நமக்கு ஒரு நீண்ட பலன்கிறது கொடுக்கறது இல்லை. ஆனால் பகவானை நம்ம எதுக்காக கூப்பிட்டோம்? ஹே பதீத பாவனேவான் தான் கூப்பிட்டீங்க. ஆகவே நாம் பாவனமாக ஆக்கக்கூடிய காரியத்திற்காக தான் வர்றேன். ஸோ பாவன் ஆகுன்னா, நம்முடைய பாவ கர்மங்களை அழிக்கணும்னா ஒரே வழி பாபா நினைவு தான். ஸோ இன்றைக்கி பாபா சொல்கிறாரு, நீங்கள் சார்ட்டு பாருங்கள். நான் எவ்வளோ தூரம் பாபாவை நினைச்சேன், எவ்வளோ வாழ்க்கையில் புண்ணிய கர்மத்தை நான் செய்திருக்கேன், எந்த அளவுக்கு நான் சேவை செய்கிறேன், இந்த பிராமண வாழ்க்கையில் நான் எப்போவுமே குஷியாக இருக்கேன்னா, இதெல்லாம் பாபா நம்மளை சோதனை பண்ண சொல்கிறார். விக்ரமங்களை விநாசம் பண்ணும்போது தான் கர்மாத்தீத் நிலை, ஃபரிஸ்தா நிலைங்கிறது அடைய முடியும். ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன் முரளி. 16/1/2025. மீட்டி பச்சே யாத் கா சாட் ரக்கோ. இனிமையான குழந்தைகளே, தந்தையினுடைய நினைவு நான் எவ்வளோ தூரம் செய்தேங்கிற குறிப்பு எழுதுங்க, சார்ட் வைங்கிறார். जितना जितना याद में रहने की आदत पड़ती जाएंगे उतना पाप करते जाए. எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்வதற்குண்டான பழக்கத்தை ஏற்படுத்துகின்றோமோ அப்பொழுது பாவங்கள்
அழியும். பழக்கம்னா என்ன? திருப்பி திருப்பி செய்யுது. ஏதோ ஒன்று நம்ம பலமுறை செய்கிறோமோ அப்போ என்ன சொல்கிறோம்? பழகி போச்சு, எனக்கு பழக்கமாக இருக்குது. அது ஈஸியாகிடும். அதனால் பாபாவுடைய நினைவினுடைய பழக்கத்தையும் ஏற்படுத்தணும். கர்மாதீத் அவஸ்தா சமீப் ஆத்தி ஜெய். கர்மாதீத் நிலையின் அருகாமையில் செல்ல முடியும். கேள்வி: சார்ட் ठीक है व नहीं, इसकी परख किन 4 बातों से की जाती है? சார்ட் சரியாக வைத்துள்ளார்களா இல்லையா என்பதன எந்த ஒரு 4 விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும்? டெய்லி பிராமணர்கள் நைட் படுக்கும்போது பாபா சார்ட் எழுத சொல்கிறார். சார்ட் எழுதினாதான் முன்னேற்றம் மாற்றங்கள் வரும், திருத்தி கொள்ள முடியும்னு சொல்கிறார். ஸோ நைட்டு சார்ட் எழுதணுன்னா ஃபுல் டே அப்பப்போ நம்மளே செக் பண்ணாதான் நைட் சார்ட் எழுத முடியும். ஸோ யாருடைய சார்ட்டு சரியாக இருக்கோ, எந்த விஷயத்தின் மூலமாக அவங்க சார்ட் சரியாக இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும்னு பாபா கேள்வி கேட்குறார். உத்தர்: आसामी, चलन, सर्विस और खुशी। बाप दादा इन 4 बातों को देखकर बताता है इनकी चार्ट ठीक है या नहीं. ஒன்று ஆசாமி. பாபா ஒரு மனுஷனை பார்த்தாவே புரிஞ்சுக்குவார் இவங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கு. இரண்டாவது நடத்தை, மூன்றாவது சேவை, மேலும் நான்காவது குஷி. இந்த 4 விஷயத்தை வச்சு பாபா புரிஞ்சுக்குவார் இவங்களுடைய சார்ட் சரியாக இருக்கா இல்லையா. जो बच्चे म्यूजियम या प्रदर्शनी की सर्विस पर रहते, जिनकी चलन रॉयल है, अपार खुशी में रहते, ज़रूर उनका चार्ट ठीक होगा. யார் ஆன்மீக கண்காட்சிகள் கூடத்தில், அதாவது மியூசியத்தில் சேவை செய்கிறார்களோ, யாருடைய நடத்தை ராயலாக இருக்கின்றதோ, அளவற்ற குஷியில் இருக்கின்றார்களோ, அவங்களுடைய சார்ட் சரியாக இருக்கின்றது. பாடல்: முக்கடா தேக்லே பிராணி. ஏ மனிதனே, உன்னுடைய முகத்தை பார். எப்படி இந்த முகத்தை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி அகத்தின் முகம், அகமுகம், உள்முகம். அது நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். ஓம் சாந்தி. बच्चों ने गीत सुना, इसका अर्थ भी अंदर जानना चाहिए. कितना पाप बचे हुए है, कितना पुण्य जमा है. குழந்தைகள் பாடலுடைய பொருளை புரிஞ்சிட்டீங்க. பாடல் கேட்டோம், பாடலுடைய பொருளை புரிஞ்சிட்டோம். ஆக இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் எனக்குள் எந்த அளவுக்கு பாவங்கள் இருக்கின்றது, மேலும் புண்ணியத்தின் சேமிப்பு இருக்கின்றது. எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்குள்ள இன்னும் எவ்வளோ பாவம் இருக்குது, எவ்வளோ புண்ணியம் நான் சேமிச்சிருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இன்னும் நமக்குள்ள பாவங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் மனசு? ரொம்ப பாவங்கள் இருந்தால் தீய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். இல்லை என்னுடைய பாவ கர்மங்கள் கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்னா வேஸ்ட்டு தாட்ஸ் வருமே தவிர கெட்ட எண்ணங்கள் வராது. இப்போ தன்னை பாருங்க, எனக்குள்ளே இன்னும் எவ்வளோ பாவங்கள் இருக்குது. பாபா ஒரு வானிலை சொல்கிறாரு, உங்களுடைய புருஷார்த்தம் உத்தமமாக இருக்கா, மத்தியமாக இருக்கா, கனிஷ்ட் தாழ்ந்ததாக இருக்கா? நம்முடைய புருஷார்த்தம் உயர்ந்ததாக இருக்கணும், அல்லது இடைப்பட்ட நிலை, அல்லது தாழ்ந்ததாக இருக்கும். ஸோ ஆத்மாவில் இன்னும் பாவ கர்மங்கள் இருந்தால் அவங்க புருஷார்த்தம் கனிஷ்ட் தாழ்ந்ததாக இருக்கும். எவ்வளோக்குள்ள பாவங்கள் போகுதோ அவ்வளவுக்கு நம்முடைய யோகா, நம்முடைய புருஷார்த்தம் நேச்சுரலாக உத்தமமாக இருக்கும். அபி கித்தனை தக் பாவன் பனிகி. இப்போ இந்த அளவு நாம் பாவனம் ஆகியிருக்கோம். எக் சமஜ்தோ சக்தினா இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும் தானே. ஆத்மா கோ சத்தோ பிரதான் பண்ணமே கித்தனா சமயம். ஆத்மா சத்தோ பிரதான நிலை அடைய இன்னும் எத்தனை சமயம் தேவையாக இருக்குது? சார்ட் कोई लिखते हम 2 दिन घंटा याद में. சார்ட்டில் சில குழந்தைகள் எழுதுகிறாங்க, நாங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம்
பாபா நினைவில் இருந்தோம். கோய் லிக்தா ஹே 1 घंटा, ஒரு சிலர் 1 மணி நேரம் தான் நினைச்சோங்கிறாங்க. ஏக் தோ பௌத் கம் ஹுவானா, இது ரொம்ப குறைவான நினைவு. கம் யாத் கரேங்கே தோ கம் பாப் கட்டேங்கே, குறைவாக நினைவு செய்தால் குறைவான பாவங்கள் அழியும். அபி தோ பாப் பௌத் ஹை ஜோ கட்டே நகி, ஸோ இன்னும் பாவங்கள் நிறைய இருக்கு, அது இன்னும் அழிக்கல. ஆத்மா கோஹி பிராணி கஹா ஜாத்தா ஹை, ஆத்மாவைத்தான் பிராணி என்று சொல்லப்படுகின்றது. अब बाप कहती है आत्मा अपने से पूछो इस हिसाब से कितना पाप कटे होगा. பாபா கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, தனக்குள் எவ்வளோ பாவங்கள் கட்டாயிருக்குன்னு பாருங்க. சார்ட் சே மாலும் படுத்தாகே, சார்ட் மூலமாக பாபா புரிஞ்சுக்கிறார். हम कितने पुण्य आत्मा बने, நாம் எந்தளவுக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகியுள்ளோம். एक तो बाप ने समझाया है कर्मातीत अवस्था अंत में होगा. பாபா புரிய வைக்கின்றார், கர்மாतीत நிலை என்பது இறுதியில் அடைவோம். याद करते करते आदत पड़ जाएंगे तो फिर ज्यादा पाप कटने लगे. பாவத்தை கட் பண்ணுறதுக்கு என்ன வழி? யோகா. யோகா நேச்சுரலாக இருக்கிறதுக்கு என்ன வழி? பழக்கம். திருப்பி திருப்பி நினைக்கும் போது பழக்கத்தை ஏற்படுத்திட்டா அந்த பாவங்கள் கட்டாயிடும். अपनी जांच करनी है हम कितने बाप की याद में இருக்கு. ஆக தன்னைத்தான் சோதனை செய்து பாருங்கள், நான் எவ்வளோ பாபாவை நினைவு செய்கிறேன். इसमें गप मारने की बात नहीं. யார்கிட்ட கேட்டால் நீங்கள் எத்தனை நேரம் பாபாவை நினச்சிங்க? எனக்கு பாபா தவிர வேறு யாரும் இருக்காங்க, 24 மணி நேரம் நான் பாபா நினைவில் தான் இருக்கேன் அப்படின்னா அது சும்மா சொல்கிறாங்க. அவங்க தன்னை செக் பண்ணுறதில்ல. அதான் பாபா சொல்கிறாரு, கப் மாரணைக்கு பாத் நஹி, ஏக் தோ அப்பனி சான்ஸ் கர்னி ஹோத்தி. இதில் தன்னைத்தான் சோதனை செய்து பார்க்க வேண்டும். बाबा को अपनी चार्ट लिख कर देंगे तो बाबा झट बताएंगे एक चार्ट ठीक है या नहीं. பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் பாபாவுக்கு சார்ட் எழுதி அனுப்புவாங்க. அப்போ அந்த சார்ட் பார்த்த உடனே பாபா தெரிஞ்சுக்குவாராமா இவங்க சரியாக எழுதியிருக்காங்களா இல்லையா. आसामी चलन सर्विस खुशी को देखकर बाबा झट समझ जाते इनकी चार्ट कैसे. மனிதன், நடத்தை, சேவை மற்றும் குஷி, இதை பொறுத்து கொண்டு பாபா புரிஞ்சுக்கிறாரு இவங்க சார்ட் எப்படி இருக்கு. கடி கடி யாது கின்கி ரக்தி ஹோகா, யாருக்கு அடிக்கடி பாபா நினைவு வரும்? ஜோ மியூசியம் அத்வா பிரதர்ஷனிக்கு சர்வீஸ் மே ரக்தி. யாருக்கு அடிக்கடி பாபா நினைவு வருங்கிறாரு? யார் மியூசியத்தில் கண்காட்சிகளில் அதிகமாக சேவை செய்கிறார்களோ அவங்களுக்கு பாபா நினைவு வரும். மியூசியமே சாராதின் ஆனா ஜானா ரக்தாகினா, மியூசியத்தில் நாள் முழுவதுமே மக்கள் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. जो म्यूजियम अथवा प्रदर्शनी की सर्विस में रहते दिल्ली में बहुत आते रहेंगे. பெரிய பெரிய சிட்டிஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் நிறைய கூட்டம் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மதுபனில் நக்கி லேக் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மியூசியத்தில், ஓம் சாந்தி பவனில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் நிறைய கூட்டமாக வர்றாங்க. பாபா சொல்கிறாரு, டெல்லி போன்ற நகரங்களில் நிறைய பேர் வர்றாங்க. கடி கடி பாப்கா பரீட்சை தேனா படுத்தாகி. ஆக மக்கள் வரும்போது திரும்பி திரும்பி பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. समझो किसकी तुम कहते हो विनाश में बाकी थोड़ा वर्ष है. कहते ना ये कैसे हो सकता? फट से कहना चाहिए ये कोई हम थोड़ी ही बताते हैं. भगवान वाच யாருக்கா சொல்கிறீங்க விநாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலந்தான் இருக்குன்னு, அவங்க உடனே கேட்குறாங்க அது எப்படி முடியும் விநாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? இது நாங்கள் சொல்லலை, பகவானுடைய மகா வாக்கியம். பகவான் வாச் தோ ஜரூர் சக்தி ஹி ஹோகா. பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லும்போது
அவர் சத்தியத்தை தான் சொல்வார். इसलिए बाप समझाते घड़ी घड़ी बोलो शिव बाबा की श्रीमत है. ஆக மற்றவர்களுக்கு நம்ம ஞானம் கொடுக்கும்போது பாபா முக்கியமாக என்ன சொல்கிறாரு, நானும் ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு ஞானம் கொடுக்குறேன்னு ஆத்மா ஸ்திதியிலேருந்து கொடுக்கணும்பார். இன்னைக்கு இப்போ பாபா சொல்கிறார், அடிக்கடி என்ன சொல்லுங்க ஞானம் கொடுக்கும்போது, இது சிவ் பாபாவின் ஸ்ரீமத். हम नहीं कहते हैं ஸ்ரீமத் உன்கி ஹே. நாங்கள் சொல்லலை, ஸ்ரீமத் அவரோடது. வஹி ட்ரூத், அவரை தான் நம்ம சத்தியம்னு சொல்லியிருக்கோம். பல பல तो बाप का परीक्षा ज़रूर देना पड़ता है. முதல்ல பாபாவின் அறிமுகத்தை அவசியம் கொடுக்க வேண்டும். इसलिए बाबा ने कहा हर एक चित्र में लिख दो शिव भगवान वाच. அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு சித்திரத்தின் கீழேயும் எழுதுங்க சிவ பகவானுடைய மகா வாக்கியம். வக்தோ அக்குரேட் பத்தாயிங்க. அவர் சொன்ன ரொம்ப கரெக்டாக தான் சொல்வார். அம் தொடைகி ஜான்தே. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா என்ன? பாப்னே பத்தாயாகே தப் அம் கர்த்தேகே. இதெல்லாம் அந்த பகவான் தந்தை வந்து சொல்கிறாரு, அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லைன்னா எங்களுக்கு இது எதுவும் தெரியாது. கபி கபி अखबार में भी डालता है फलाने ने भविष्यवाणी का विनाश जल्दी होगा. சில நேரங்கள் செய்தித்தாளில் கூட நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது? பவிஷ்யவாணிங்கிறதுல இன்னாரு வினாசத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பேப்பரில் நியூஸ் வருது. अब तुम तो बेहद की बाप के बच्चे. இப்போ நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். பிரஜாபிதா பிரம்ம குமார் குமாரியா தோ பேஹத் கேனா. பிரஜாபிதா பிரம்ம குமார் குமாரிகள் என்றாலே எல்லையற்றவர்கள். அவங்க எந்த லிமிட்லேயும் இருக்க மாட்டாங்க. மேலும் நிறைய குழந்தைகள் இருக்கிறதுனால எல்லையற்றவர்கள். தும் பத்தாங்கே பேஹத் கி பாப் கி பச்சை. ஆகவே நம்ம சொல்லணும், நாங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். வஹி பதீத் பாவன் கியான் கா சாகர் ஹே. அவர்தான் பதீத்த பாவன், ஞானக்கடல். பலே एक बात समझाकर पक्का कर फिर आगे बढ़ना चाहिए. முதல்ல பாபாவின் அறிமுகத்தை சரியாக கொடுத்து அதை அவங்கள நல்லா புரிய வச்சு அவங்கள உறுதியாக்கின பிறகு, இவர் தான் நமக்கு அப்பான்னு அவங்க உறுதியான பிறகு ஞானத்தில் மற்ற சித்திரங்கள் சொல்லணும். சிவபாபானே கஹா யாதா கௌரவ் ஆதி வினாஷ்காலே விபரீத புத்தி ஹே. சிவபாபா கூறியுள்ளார், யாதவர்கள் கௌரவர்கள் வினாச காலத்தில் விபரீத புத்தி. शिव बाबा का नाम लेते रहेंगे, इसमें बच्चों का भी कल्याण है. शिव बाबा शिव बाबा शिव பாபான்னு அடிக்கடி அவருடைய நாமத்தை சொல்லும்போது இதில் நமக்கும் நன்மை இருக்கு. शिव बाबा को ही याद करते रहेंगे. ஞானம் சொல்லும்போது அடிக்கடி शिव बाबा சொல்கிறாரு, பகவான் சொல்கிறாரு, சத்தியமான தந்தை சொல்கிறாரு. இது அவருடைய ஸ்ரீமத்துன்னு சொல்ல சொல்ல நமக்கு அவர் நினைவு வந்துட்டே இருக்கும். बाप ने तो तुमको समझाया है, फिर औरों को समझाते रहो. பாபா நமக்கு என்ன புரிய வைத்திருக்கின்றாரோ அவைகளை நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். சர்வீஸ் करने वाला का चार्ट अच्छा रखता. இன்னைக்கு பாபா சர்டிஃபிகேட் இந்த குழந்தைகள் கொடுக்குறாரு. சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் சார்ட் நன்றாக இருக்கும். सारा दिन में 8 घंटा सर्विस में बिजी रहते. பெரிய பெரிய மியூசியத்தில் இருக்கக்கூடியவங்க குறைஞ்ச 8 மணி நேரம் மியூசியம் ஓப்பன் பண்ணி வரவங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. கற்கே 1 घंटा ரெஸ்ட் லேத்தேரு. நடுவில் 1 மணி நேரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம். 7 घंटा तो सर्विस में रहते. 7 மணி நேரம் என்ன செய்கிறாங்க? பாபாவின் அறிமுகத்தை ஞானத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. तो समझना का चाहिए उनका विक्रम बहुत विनाश होते होगा. पर என்ன லாபம்?
வாயால் நம்ம பாபா ஞானம் சொல்ல சொல்ல ஸ்ரீ பாபா நினைவு கூடவே வரும். அதனால் அவங்களுடைய பாவ கர்மங்கள்லாம் விநாசமாயிடும். बहुतों को घड़ी घड़ी बाप का परीक्षा देते हैं तो ज़रूर ऐसे सर्विसेबल बच्चे बाप को भी प्रिय लगेगा. அடிக்கடி பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் பாபாக்கு பிரியமானவர்கள். बाप देखते हैं एक तो बहुतों को कल्याण करते हैं. பாபா பார்க்குறாரு, இந்த குழந்தை அநேகருக்கு நன்மை செய்யுது. ராத் தின் இன்கி யஹி சிந்தன் ஹை. இரவு பகல அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய சிந்தனை. எப்படியெல்லாம் ஞானம் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் பாபாவினுடைய சத்திய அறிமுகத்தை கொடுக்கணும்னு சிந்தனை ஓடிட்டே இருக்கும். ஹம்கோ பௌத்தோங்கோ கல்யாண் கர்னா, நம்ம நிறைய பேருக்கு நன்மை செய்யணும். பௌத்தோங்கோ கல்யாண் கர்னா கோயா அப்பனே கர்த்தே. இன்னொரு நன்மை என்ன, பிறருக்கு அநேகருக்கு நாம் நன்மை செய்ய செய்ய அது என்ன ஆகிடும், தனக்கு தானே நன்மையாக ஆகும். स्कॉलरशिप भी उनको मिलेंगे जो बहुतों को कल्याण करते. ஸோ அப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் பாபாவுக்கு பிரியமான குழந்தைகள் சொன்னார். அடுத்தது பாபா சொல்கிறார், அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். பச்சோங்கோ யஹி தந்தா ஹை. குழந்தைகளுடைய கடமை தொழிலே இதுதான். டீச்சர் பன்கர் பௌத்தோங்கோ ராஸ்தா பதானா. டீச்சராக ஆகி அநேகருக்கு வழிகாட்ட வேண்டும். पहले तो एक नॉलेज पूरी धारण करनी पड़े. முதல்ல இந்த ஞானத்தை நாம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை பண்ணோம். कोई को कल्याण नहीं कर तो समझ जाते इनकी तकदीर में नहीं. நீங்கள் மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லலை, மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தின் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தலை அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. बच्चे कहते बाबा हमको नौकरी से छुड़ावो, हम इस सर्विस में लग जाइए. சில குழந்தைகள் பாபாட்ட கேட்குறாங்களாம்மா, பாபா நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம், ஆனால் இந்த வேலையிலேருந்து எங்களை விடுவிச்சிருங்க, நாங்கள் சேவையில் ஈடுபட்டுறோம். பாபா भी देखेंगे बरोबर एक सर्विस की लायक है. பாபா பாப்பார், இந்த குழந்தை சேவை செய்வதற்கு தகுதியாக இருக்கின்றதா. பந்தன் முக்த் ஹை, பந்தனங்கள்லேருந்து முக்தியாயிருக்கா. தப் கங்கே பல் 500,000 கமானே से इस सर्विस में लग बहुतों को कल्याण करो. 500,000 சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக இந்த சேவையில் ஈடுபட்டு அநேகருக்கு நன்மை செய்யுங்கள்னு பாபா சொல்கிறார். अगर बंधन मुक्त है तो भी सो भी बाबा सर्विसबल देखेंगे तो राय. சிலர் பந்தன் முக்தாக இருப்பாங்க, ஆனால் சேவை செய்யக்கூடிய குவாலிட்டி இருக்காது. அதனால் அதையும் பார்ப்பாங்க. பந்தன் முக்தா மட்டும் இருந்தால் பத்தாது, சேவை செய்யக்கூடிய தகுதி இருக்கான்னு பார்த்து தான் வழிமுறையை சொல்வார். சர்வீஸ்ஃபுல் பச்சோங்கோ ஜஹான் தஹா புல்லாத்தீர். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை அங்கும் இங்கும் அழைக்கிறார்கள். பல சென்டரில் கூப்பிடுவாங்க. ஸ்கூல் में ஸ்டூடெண்ட் पढ़ते हैं ना, एक भी पढ़ा है. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கிறாங்களோ அதே போல் இது ஒரு படிப்பு. ஏ கோய் காமன் மத் நஹி. இது ஒரு சாதாரணமான கல்வி இல்லை, சாதாரணமான வழிமுறை இல்லை. சத் மானஹி சச் போல்னே வாலா. சத்தியம் என்றாலே என்ன அர்த்தம், உண்மை சொல்லக்கூடியவர். हम श्रीमत पर आपको एक समझाते. நாங்கள் ஸ்ரீமத் படி உங்களுக்கு இதனை புரிய வைக்கின்றோம். ஈஸ்வர் கி மத் அபி தும்கோ மில்தி. இது ஈஸ்வரனுடைய வழி. ஸோ ஈஸ்வரன் சொல்லக்கூடிய வழியை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். பாப் कहते हैं तुमको वापस जाना है. பாபா கூறுகின்றார், இப்பொழுது நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். பேகத் கா சுக் கா வர்சாலோ. எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தின் ஆஸ்தியினை பெற்றுக்கொள்ளுங்கள். கலப் கலப் தும்கோ வர்ஷா மில்தா.
கல்ப கல்பம் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. आया है क्योंकि स्वर्ग की स्थापना तो कल्प कल्प होती है ना. பாபா வந்திருப்பதே ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை. அது பாபா ஒவ்வொரு கல்பமும் செய்கிறாரு. एक किसको पता नहीं 5 वर्ष का सृष्टि चक्कर है. யாருக்குமே இது தெரியாது. இந்த கால சக்கரம் 5000 ஆண்டுகள் கொண்டது. மனுஷ तो बिल्कुल घोर अंधेरे में. மனிதர்கள் முற்றிலும் கார் இருளில் இருக்கின்றார்கள். தும் அபி கோர் ரோஷினி மீ. ஆனால் நீங்கள் இப்போ கம்ப்ளீட் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. ஸ்வர்க்கி ஸ்தாபனா தோ பாப் ஹீ கரி. ஸ்வர்க்க ஸ்தாபனை என்பது பாபா தான் செய்கிறார். एक तो गायन है बम्बोर को आग लग गया तो भी अज्ञान नींद में सोए रहे. ஒரு பாடல் பாடப்பட்டுள்ளது. இந்த காட்டிற்கு தீப்பற்றி எரிந்தாலும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தும் பச்சே சாந்தே ஹோ பேகத் கா பாப் கியான் கா சாகர். நீங்க குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள், எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். ஊஞ்சே தே ஊஞ்ச் பாப் கா கர்த்தவ்ய பி ஊஞ்சா ஹை. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய கடமை கூட உயர்வானது. ஐசே நஹி ஈஸ்வர் து சமத் ஹை ஜோ சாஹோ சோ கரே. அதே போல பாபா சொல்றாரு, அப்படியே இல்லை, அவருடைய கடமை உயர்ந்தது. ஆனால் உலகத்தினர் என்ன சொல்லுவாங்க, கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் என்ன நினைச்சாலும் செய்ய முடியும். பாபா என்ன நினைச்சாலும் செய்ய முடியுமா? அவர் சக்திசாலி தான். பட் அவரும் சில நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பார். நஹி ஏ ட்ராமா அனாதி பனா ஹுவா ஹே. கடவுளே இருந்தாலும் அவரும் நாடகத்துக்கு கட்டுப்பட்டிருக்கார். உலகத்தில் பாருங்க, எவ்வளோ பெரிய போஸ்டில் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு என்ன இருக்கும், புரோட்டோக்கால் இருக்கும். அவங்க பாட்டு இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது, இஷ்டத்துக்கு அங்கே எங்கன்னெல்லாம் போக முடியாது. காரணம் என்ன, அவங்க ரொம்ப ஹை ஸ்டேஜில் இருக்க அவங்க பேசுகிறதும் சரி, சாப்பிட்றதும் சரி, உட்கார்றதும் சரி, ஒரு நெறிமுறையோடு இருக்கும். அதே போல் பாபா கூட நான் சக்தி நிறைந்தவனாக இருந்தாலும் நானும் நாடகத்திற்கு கட்டுப்பட்டிருக்கேன். இஸ்மே பகவான் கியா கர் சக்தா. ஆகவே பகவான் என்ன செய்ய முடியும்? एर्थुकिक आदि होता कितना रेड्डिया मारते हैं, हे भगवान. परंतु भगवान क्या कर सकता है? பூகம்பங்கள் வரும்போது மக்கள் எவ்வளோ கதறி கதறி அழுகிறாங்க, ஓ பகவான் அப்படி இல்லையா, உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா அப்படின்னுலாம் கூட சில நேரம் அவதூறான வார்த்தைகளை கூட அவரை திட்டுவாங்க. ஆனால் பாபா என்ன சொல்லாரு, நான் என்ன செய்வேன்? भगवान को तुमने बुलाया आकर विनाश करो. பகவானை நீங்கள் அழைத்ததே நீ வந்து விநாசம் செய். பத்தி துனியாமே புலாய். பத்தீத்த உலகத்தில் தான் கூப்பிட்டீங்க. ஸ்தாபனா கர்க்கி சப்கா விநாஷ் கரோ. ஸோ பாபா ஸ்தாபன காரியம் செய்து முடிச்சுட்டு அப்புறம் விநாசம் செய்வார். மை கர்த்தா நகி எக் பி ட்ராமா மே நூந்து. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பாபா செய்கிறதில்ல. பாபா அப்பா கருணை கடல், அவர் குழந்தைகளுக்கு கஷ்டம் கொடுப்பாரா? அதனால் இயற்கையினுடைய ஆபத்துக்களோ விபத்துக்களோ அல்லது நமக்கு வரக்கூடிய இன்னல்களோ இதெல்லாம் நான் செய்கிறது கிடையாதுங்கிறார். ட்ராமாவில் ஃபிக்ஸ் இருக்கு. கூனி நானா கேள் கோச்சாத்தா, இரத்த வெள்ளமே ஆறா ஓடுன்னு சொல்கிறார். इसमें बचाने आदि बात ही नहीं. இதில் யாரும் தன்னை காப்பாற்றிக்க முடியாது. எல்லாரும் விநாசத்தில், அது எவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும், நான் அப்படியாகும் இப்படியாகும்னு சொன்னாலும் விநாசத்தில் எந்த மனிதனும் தப்பிக்க முடியாது. तुमने कहा पावन दुनिया बनावो, ज़रूर पतित आत्मा जाएंगे ना. நீங்கள் தான் பாவனமான உலகத்தை உருவாக்குங்கன்னு சொன்னீங்க. அப்படின்னா பத்தித்து ஆத்மாக்கள் என்ன ஆகணும்? திரும்பி போயாகணும்.
கை தோ பில்குல் சமஸ்தே நஹி. சிலர் முற்றிலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீமத் கா அர்த்தமே நஹி சமஸ்த். ஸ்ரீமத் என்றால் என்ன, அதன் பொருள் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். பகவான் கியா ஹே குச் நஹி சமஸ்தே. பகவான் என்றால் என்ன, அவரை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். कोई बच्चा ठीक पढ़ता नहीं तो माँ बाप कहते तुम तो पत्थर बुद्धि हो. ஒரு குழந்தை சரியாக படிக்கலைன்னா அம்மா அப்பா உடனே என்ன சொல்லுவாங்க, நீ கல்லு புத்தியாக இருக்க. சத்தியமே இசை நயிக்கிறது. சத்தியத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டோம். கலிமேகி பத்தர் புத்தி ஹே. கலியுகத்தில் தான் கல் புத்தியாக இருக்காங்க. பாரஸ் புத்தியாக கொய் ஹோ ந சகே. இங்கே தங்க புத்தியாக யாரும் இருக்க முடியாது. ஆஜ்கல் தேக்கோ மனுஷ கியா கியா கர்த்தீர். நிகழ்காலத்தில் மனிதர்கள் என்னென்னலாம் செய்கிறாங்க. ஏக் ஹார்ட் நிக்கால் தூசரி டால் தேத்தே. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அவங்க ஹார்ட்டே மாற்றிடுறாங்க. अच्छा इतना मेहनत कर किया परंतु इससे फ़ायदा क्या. ஆக அறிவியலில் இவ்வளோ கண்டுபிடிப்புகள் இவ்வளோ முயற்சிகள் செய்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, இஸ்ஸே ஃபாய்தா கியா, இதனால் என்ன நன்மை. கற்கே தோடே தின் அவர் ஜீத்தே ரஹீங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால இப்போ சாகிறது பதிலாக இன்னும் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், அவ்வளோதான். बहुत रिद्धि सिद्धि सीख कर आते फ़ायदा तो कुछ नहीं. நிறைய பேர் ரித்தி சித்தி கற்றுட்டு வர்றாங்க, அதுலேயும் ஒன்றும் நன்மையே இல்லை. भगवान को याद ही किया इसलिए करते हमको आकर पावन दुनिया का मालिक बनो. ஆனால் பகவானை நம்ம என்ன எதுக்காக நினச்சோம், எதுக்காக கூப்பிட்டோம். ரித்தி சித்தி பண்ணவாங்க, உடல் வியாதியை போக்கவாங்கன்னு கூப்பிடல. பாவனமான உலகத்தை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு எங்களை எஜமானனா ஆக்குங்க. ஹம் பத்தீத் துனியா மீற பௌத் துக்கி ஹுயி. இந்த பத்தீத்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து ரொம்ப துக்கமாயிட்டோம். சத்தியமே கோய் பிமாரி ஆதி துக்கி பாத் ஹோத்தி நஹி. சத்தியத்தில் வியாதிகள் மற்றும் துக்கத்தின் விஷயமே இல்லை. அபி தும் பாப் துவரா கித்னா ஊஞ்ச் பத் பாத்தே ஹோ. நீங்கள் இப்போது பாபாவின் மூலமாக எவ்வளோ உயர்ந்த நிலை, உயர்ந்த பதவியை பெறுகிறீர்கள். யஹாம் பி மனுஷ படாய் சே ஊஞ்ச் டிகிரி பாத்தே. இங்கே கூட மனிதர்கள் கல்வியின் மூலமாக உயர்ந்த பட்டங்களை பெறுகிறார்கள். படே குஷி ரத்தை, ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். பெரிய பெரிய டிகிரி வாங்கிட்டாங்க, ஹையர் ஸ்டடி பாஸ் ஆக குஷி ஏற்படுறது. तुम बच्ची समझते हो बाकी थोड़े रोज ஜீங்கி. குழந்தைகள் நாம் புரிஞ்சிட்டோம், இனி நாம் உயிர் வாழக்கூடிய காலம் கொஞ்சம்தான். பாப்பம்க்கு போஜ் தோ சிர் பர் பௌத் ஹை. பாவங்களின் சுமை தலை மேலே நிறைய இருக்கு. பௌத் சஜா காய்ங்க, நிறைய தண்டனைகள் அடைவீர்கள். அப்பனே கோ பத்தி தோ கஹ்தே ஹை. தன்னை தானே பத்தீத் என்று கூறுகின்றீர்கள் அல்லவா. விகார் மே ஜானா பாப் நஹி சமஸ்தே. கலியுகத்தில் விகாரத்தில் ஈடுபடுவது பாவம் என்று புரிந்து கொள்வதில்லை. ஏன்னா நார்மல் மனிதன் என்றாலே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படி தான் நினைக்கிறாங்க, அது பாவம் நினைக்கிறதில்ல. பாப் ஆத்மா தோ பந்தே. அதன் மூலமாக தான் நம்ம பாவாத்மாவாக ஆகின்றோம். கிருத்தி கிரஷ ஆசிரம் தோ அனதி சலாத்தாகி. ஆரம்பத்தில் குடும்பத்தில் இருந்தாலும் என்ன சொல்வோம், கிரகஸ்த ஆசிரமம். சம்ஜாத்தை சத்திய திரேதமி பவித்திர கிரகஸ்த ஆசிரம் தான் பாபா புரிய வைக்கின்றார். சத்தியத்திலையும் திரேதாயுகத்திலையும் தூய்மையான இல்லற ஆசிரமமாக இருந்தது. பாப் ஆத்மாயே நஹி தி. அங்கே பாவ ஆத்மாக்களே கிடையாது. யஹா பாப் ஆத்மா ஹி இஸ்லியே துக்கி ஹே. இங்கே பாவ ஆத்மாக்கள் தான் இருக்கின்றார்கள், ஆதலால் துக்கத்தில் இருக்காங்க. யஹான் தோ அல்பகால் கா சுக் ஹே. இங்கே சுகம் இருந்தாலும் பாபா என்ன சொல்றாரு, அல்பகால சுகம். பிமார் ஹுவா மரா.
வியாதிகள் வந்தால் இறந்தே போயிடுறாங்க. மௌத்து தோ முக்கு கோல்கர் கடாகை, மரணம் என்பது வாய் திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு எந்த நேரம் யாருக்கு வேணாலும் மரணம் வரலாம். அச்சானக் ஹார்ட் ஃபெயில் हो जाता है, திடீர்னு பார்த்தா ஹார்ட் ஃபெயில் ஆயிடுறாங்க. யஹா ஹே காங்க விஷ்டு சமான் சுகை, இங்கிருக்கக்கூடிய சுகங்கள் யாவும் காக்கை எச்சிலுக்கு சமமானது. வஹாத்து தும்கோ அத்தக் சுகை, அங்கு உங்களுக்கு அளவற்ற சுகம் இருக்கும். எங்க? பாபா ஸ்தாபனை செய்யக்கூடிய சொர்க்கத்தில். தும் சாரே விஸ்வக்கி மாலிக் பந்தே ஹோ, நீங்கள் முழு உலகத்துக்கே மாலிக் ஆகிறீங்க. கிசி பி பிரகார் கா துக் நஹி ஹோகா, எவ்விதமான துக்கம் என்பதே இருக்காது. ந கர்மி ந டண்டி ஹோகா, அங்கே ரொம்ப குளிர் அல்லது ரொம்ப வெயில் இருக்காது. அந்த உலகம் எப்படி இருக்கும்? சதைவ் பஹாரி மோசம் ஹோகா, அங்கே எப்பொழுதுமே வசந்த காலமாக தான். நமக்கு எவ்வளோ வெப்பம் வேணும், எவ்வளோ குளிர் வேணும், அந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதனால் அங்கே ஏசி தேவைப்படாது, ஹீட்டர் தேவைப்படாது. ஏன்னா தத்துவங்களே நமக்கு சேவகனாக இருக்கும். தத்துவபி ஆர்டர் மீறத்தி, தத்துவம் கூட பாபா என்ன சொல்கிறாரு, அது அதனுடைய ஒழுக்கத்தில், அது அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குமே தவிர நமக்கு துக்கம் தராது. சொர்க்கமே தோ ஸ்வர்கை, சொர்க்கம் என்றாலே ஸ்வர்க்கந்தான். ராத் தின்கா ஃபரகை, இப்போ இருக்கக்கூடிய உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் இரவு பகல் வித்தியாசம். தும் ஸ்வர்க கி ஸ்தாபனா கர்னே கே லியே பாப் கோ புலாத்தே ஹோ, நம்ம பாபாவை எதற்காக கூப்பிட்டோம்? பாபா நீங்கள் சொர்க்க ஸ்தாபனை பண்ணுங்க. ஆக்கர் பாவன் துனியா ஸ்தாபன் கரோ, நீ பாவனமான உலகத்தை ஸ்தாபனை பண்ணுங்க. அம்கோ பாவன் பனாவோ, எங்களை பாவனமாக ஆக்குங்கள். तो अरेक चित्र पर शिव भगवान वाच लिखा हुआ हो, திரும்பி பாபா சேவையினுடைய சப்ஜெக்ட் வர்றார். ஒவ்வொரு சித்திரத்தின் கீழேயும் சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதப்பட வேண்டும். இசே கடி கடி சிவ பாபா யாத் ஆயிங்க, அப்போதான் அடிக்கடி சிவ பாபாவின் நினைவு வரும். ज्ञान भी देते रहेंगे, ஞானமும் கொடுக்கணும், பாபா நினைவு இருக்கணும். म्यूजियम अथवा प्रदर्शनी की सर्विस में ज्ञान और योग दोनों इकट्ठा चलता है. ஆக மியூசியத்திலையும் கண்காட்சிகள்லையும் சேவை செய்யும்போது ஞானம் மற்றும் யோகம் ரெண்டுமே, ஞானம் கொடுக்க கொடுக்க யோகா வந்துட்டே இருக்கும். யாத் மே ரகனி சே நஷா சடேகா, பாபா நினைவில் இருக்க போதை ஏற்படும். தும் பாவன் பன் சாரே விஸ்வகோ பாவன் பனாத்தே ஹோ, நீங்கள் பாவனமாக ஆகி முழு உலகத்தையும் பாவனமாக ஆக்குகின்றீர்கள். ஜப் தும் பாவன் பன்தே ஹோ ஜரூர் சிருஷ்டி பி பாவன் சாஹி, நீங்கள் எப்போ பாவனம் ஆகின்றீர்களோ அப்போது உலகமோ பாவன உலகம் தேவை. पिछड़ी में कयामत का समय होने के कारण सबका हिसाब किताब चुक्त हो जाएंगे. கடைசி நேரம் எப்படிப்பட்ட நேரம்னு பாபா சொல்றாரு? கயாமத், எல்லாருக்கும் தீர்ப்பு தரக்கூடிய நாள். அந்த தீர்ப்பு தரக்கூடிய நாளில் எல்லாருடைய கணக்கு வழக்கம் முடிக்கப்படும். तुम्हारे लिए हमको नई सृष्टि का उद्घाटन करना पड़ता है. ஆக உங்களுக்காக பாபா என்ன செய்கிறாரு? குழந்தைகளாக நமக்காக பாபா சொல்றாரு, நான் புதிய உலகத்தை திறப்பு விழா செய்கிறேன். फिर ब्रांचेस खोलते रहते हैं. पवित्र बनाने के लिए नई दुनिया सत्युग का फाउंडेशन बाप बिगर कोई डाल न सके. பவித்திரமாக ஆக்குவதற்காக புதிய சத்தியுகத்தினுடைய ஃபவுண்டேஷன் பாபா தவிர வேறு யாருமே செய்ய முடியாது. ஸோ புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய சேவைக்காக என்ன பண்ணுறோம்? அநேக கிளை நிலையங்கள் திறந்துட்டே இருக்காங்க.
ஐசே பாப் को याद भी करना चाहिए. ஆக நம்முடைய பாபா அப்படிப்பட்ட பாபா. ஸோ எப்படிப்பட்ட பாபா? பாபா எப்படிப்பட்டவர், பாபா எப்படிப்பட்டவர் நினச்சி பார்த்துட்டே இருங்க. அவருடைய ஒவ்வொரு பெருமைகள் நினைவு வரும். அப்போது நாம் அவருடைய நினைவில் இருக்க முடியும். தும் மியூசியம் ஆதி கா உத்காட்டன் படே ஆத்மீ से कराते तो आवाज होगा. பாபா சொல்கிற, நீங்கள் மியூசியத்தை எல்லாம் திறப்பு விழா செய்யும்போது நம்ம பெரிய பெரிய மனிதர்கள், முக்கிய பிரமுகர்கள், விஐபிஸை கூப்பிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதன் மூலமாக என்னாகும்? அவங்க ஞானம் கேட்பாங்க. அதனால் பாபாவுடைய ஞானம் பரவும். மனுஷ சம்ஜிங்கி யஹா எக் பி ஆத்தா ஹே. மற்ற மனிதர்கள் இருப்பாங்க, இவ்வளோ பெரிய மனிதர்களே இங்கே வர்றாங்களா? कोई कहते तुम लिख कर दो, हम बोलेंगे वक्त भी राग हो गया. अच्छी रीति समझ कर बोलो, ओरली बहुत अच्छा है. சிலர் என்ன சொல்கிறாங்க, எப்படி ஞானம் சொல்லணுங்கிறது எங்களுக்கு எழுதி கொடுங்க, நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இது கூட தப்புங்கிறார். எழுதி கொடுத்து நாம் அதை மற்றவங்களுக்கு படித்து சொல்கிறது ரைட்டு கிடையாது. ஞானங்கிறது எப்படி சொல்லணும்? சமஜ்கர், புரிஞ்சிட்டு தானாகவே சொல்லணும், இயல்பாக சொல்லணும். அதுக்கு என்ன வழி? சாக்கார பாபா இருக்கும்போது ஒவ்வொரு சித்திரத்தின் முன்னாடி குழந்தைகள் உட்காந்து அந்த சித்திரத்தை பற்றிய ஞான சிந்தனை செய்ய சொல்வார். அப்படி சிந்திக்கும்போது அவங்களுக்கு என்ன வரும்? இயல்பாக மற்றவங்களுக்கு ஞானம் கொடுக்க முடியும். அப்படி சிந்திக்க வரலையா? இன்னொரு அழகான யுக்தி. இப்போ நீங்கள் கல்ப விருட்சத்தை பற்றி சொல்லணும். அப்போ கல்ப விருட்சத்தை பற்றி பட விளக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க, 7 நாள் கோர்ஸில் என்ன போட்டிருக்காங்க, அதை படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லி கொடுங்க. நம்ம ஆத்மாவுக்கு நாமளே சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி நாம் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லும்போது தான் ஓரலாக வரும். எழுதி வச்சு பார்த்து படித்து சொல்கிறது அழகாக இருக்காது. கை தோ லிக்கர் படுக்கர் சொன்னாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எழுதி அதை திரும்பி படித்து அப்புறம் சொல்கிறாங்க. அது கூட கரெக்டாக இருக்கும். तो बच्चों को तो ओरली समझाना है, तुम्हारी आत्मा में सारी नॉलेज है. ஏன்னா ஆத்மா ஞான சுரூப ஆத்மா. கல்ப நம்ம ஞானம் கேட்டிருக்கோம். அதனால் நம்ம ஆத்மாக்குள்ளே எல்லாம் ஞானம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் படித்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபிர் தும் அவரோங்கோ தேத்தே ஹோ, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். பிரஜா விருத்திக்கோ பாத்தி ரத்தி, சேவை பண்ண பண்ண பிரஜைகள் அதிகரிச்சுட்டே போவாங்க. ஆதம் சுபரமே படுத்தி ஜாத்தினா, உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கு. சப் சீஜ் படுத்தி இருக்கு, எல்லா பொருளும் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஜாட் சாரா ஜடி ஜடி பூத் ஹோ கயா, இந்த கல்பக மரம் கம்ப்ளீட்டாக இத்து போயிடுச்சு. ஜோ அப்னி தரம் வாலே ஹோகா வக்த் நிக்கல் ஆயேகா. இது சத்தியமான ஞானம், எல்லையற்ற சுகம் கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் சொன்னாலும் கூட யார் இந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவங்க தான் ஞானத்துக்கு வருவார். நம்பர்வார் தொகை, அதுலேயும் நம்பர்வார். சப் ஏக் ரஸ் நஹி பட் சக்தே, எல்லாரும் ஒரே ரசனையில் படிக்க மாட்டாங்க. கை சௌसे भी एक मार भी उठाने वाला है, थोड़ी भी सुन लिया एक मार मिला तो स्वर्ग में आ जाए. ஒரு சிலர் 100ல் 1 மார்க் வாங்குறவங்க இருக்காங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஞானம் கேட்டான். கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட பாபா என்ன சொல்கிறாரு, 1 மார்க்குங்கிறார். அந்த 1 மார்க் வாங்குகிற ஆத்மாவோட சொர்க்கத்துக்கு வந்துருங்கிறார். பாருங்கள், பேஹத் கி படாயி, இது எல்லையற்ற படிப்பு. ஜோ பேஹத் கா பாப் கி படாத்தா, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் இந்த கல்வி கற்பிக்கிறார். ஜோ இஸ் தரம் கே ஹோகா வக்த் நிக்கல் ஆயேகா. யார் பிராமண குலத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ, யார் தேவதா தர்ம சேர்ந்த ஆத்மாக்களோ அவங்க ஞானத்தில் வந்துடுவாங்க. पहले तो सबको मुक्तिधाम अपने घर जाना है, फिर नंबरवार आते रहेंगे. முதல்ல எல்லாருமே
முக்தி தாமம் என்ற வீட்டுக்கு போகணும். அதன் பிறகு வரிசை பிரகாரமாக கீழே வருவாங்க. கொய்தோ திரேதாக்கி அந்த தக் பி ஆயேகா. ஒரு சில ஆத்மாக்கள் திரேதா யுகம் கடைசியில் கூட வரலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க புருஷார்த்தம் அவ்வளோ குறைவாக இருக்கு. பல் பிராமன் பன்தே ஹே லேக்கின் சபி பிராமன் கொய் சத்தியமே நகி ஆதா. பிராமணர்களாக ஆகியிருக்கலாம், ஆனால் எல்லா பிராமணர்களும் சத்தியத்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. திரேதா அந்த தக் ஆயேகா. சத்தியத்தினுடைய பாப்புலேஷன் 9 lakhs. திரேதா யுக எண்டு 33 crores. அப்போ எத்தனை ஆத்மாக்கள் பின்னாடி தாமதமாக வர்றாங்க. ஆனால் ஆக பாபா சொல்கிறாரு, திரேதா யுக எண்டு வரைக்கும் சோல்ஸ் கீழே இறங்குவாங்க. சம்ஜனிக்கு பாத்தேகை. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் என்ன புரிதல்? இதில் என்ன புரிஞ்சிட்டோம்? ஆத்மாவின் தன்மை நம்பர் வார். அதில் மற்றவங்க பார்த்து ஏன் இவங்க இவ்வளோ வருஷமாக வர்றாங்க, மாறவே இல்லை, இவங்க இவ்வளோ சேவை பண்ணுறாங்க, நான் அப்படியே இருக்காங்க, அவங்க பழக்கம் மாறலன்னு கேட்காதீங்க. நம்பர் வார். ஸோ ஃப்யூச்சரில் அவங்களுடைய பிராப்திக்கேற்றார் போல தான் இப்போ நிகழ்காலத்தில் அவங்களுடைய புருஷார்த்தத்தின் தன்மையும் வெளிப்படும். பாபா ஜான்தகி ராஜதானி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹி. பாபாவுக்கு தெரியும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. சப் ஏக் ரஸ் நா ஹோ சக்தி. எல்லாரும் ஒரே ரசனையில் இருக்க மாட்டாங்க. ராஜாய் மத்து சப் வெரைட்டி சாய். ராஜ்யம் என்று சொல்லும்போது அனைத்து விதமான மக்களும் தேவை. பிரஜாக்கோ பாகர்வாலா கஹா ஜாத்தா ஹை. பிரஜைகள் என்றாலே அந்த ராஜ்யத்தினுடைய அரண்மனைக்குள்ளே அவங்க இருக்க முடியாது. அவங்க அந்த நாட்டில் இருக்கலாம், சொர்க்கத்தில் இருக்கலாம், பட் பேலஸ்குள்ளே இருக்க மாட்டாங்க. பாபா ने समझाया था वहाँ वजीर आदि की दरकार नहीं रखती. பாபா புரிய வைக்கின்றார், அங்கு மந்திரிகள் அவசியம் இல்லை. ஏன் அங்கே மந்திரி தேவையில்லை? அங்கே ராஜா ராணியே எப்படி இருப்பாங்க? சத்தோ பிரதான புத்தி, ரொம்ப இன்டலெக்சுவல் சோலாக தூய புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. ரெண்டாவது, அங்கே அரசாட்சி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஒரு விளையாட்டாக தான் இருக்குங்கிறார். ஏன்னா எந்த விதமான எதிர்மறை தன்மைகளே கிடையாது. வன்முறைகளோ பிரச்சனைகளோ இயற்கை சீற்றல்களோ இதெல்லாம் இருந்தால் தான் மந்திரிகள் வேணும். இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அங்கே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், நோ ப்ராப்ளம். அதனால் ஆலோசனை சொல்வதற்கு மந்திரியே அங்கே தேவையில்லை. फिर जब पतित होते तो एक वजीर एक राजा रानी की होता है. பதீத்தமான பிறகு ஒரு ராஜா ராணிக்கு ஒரு மந்திரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? துவாபரியுகத்தில் ஒரு ராஜா ராணிக்கு ஒரு மந்திரி இருப்பாங்க. அபி தோ கித்தனா வஜீர். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க? எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்காங்க? எஜுகேஷனுக்கு ஒரு மினிஸ்ட்ரு, யூத்துக்கு ஒரு மினிஸ்ட்ரு, ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு மினிஸ்ட்ரு, இப்படி பல துறைகளுக்கு பல மந்திரிகள் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில். அதுலேயும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை மினிஸ்டர்ஸ். அங்கே முழு பாரதம் சொர்க்கமாக இருக்கும்போது மினிஸ்ட்ரி மந்திரியே கிடையாது. ஆனால் துவாபரியத்தில் ஒரு ராஜா ராணிக்கு ஒரு மந்திரி. ஆனால் கலியுகத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல மந்திரிகள். யஹா தோ பஞ்சாயத் கா ராஜ்யனா. இங்கே பஞ்சாயத்தினுடைய ராஜ்யம் நடைபெறுது. ஏக்கி மத்னா மிலே தூசரே சே. ஒருத்தர் சொல்கிற மாதிரி இன்னொருத்தருடைய வழி இருக்காது. ஏக் சே தோஸ்த் ரக்கோ சம்ஜாவோ காம் கர் தேங்கி. நீங்கள் ஏதாவது காரியம் செய்யணுன்னா யாராவது ஒருத்தரை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிட்டு அவங்க மூலமாக நீங்கள் காரியத்தை செஞ்சிடலாம். दूसरा फिर आया उनका ख्याल में ना आया तो और ही काम को बिगड़ा देंगे. ஒருத்தர் மூலமாக நீங்கள் காரியம் செய்ய வச்சுட்டீங்க, இன்னொருத்தர் வர்றாரு அந்த சீட்டுக்கு, அவருக்கு அதை பிடிக்கல, உடனே அந்த காரியத்தை என்ன பண்ணிடுவார்? கெடுத்துடுவார். ஏக்கி புத்தி ந மிலே தூசரே சே. ஆக ஒருத்தருடைய புத்தி இன்னொருத்தருடைய புத்தியோட இணைவதில்லை.
वहाँ तो तुम्हारा सब कामना पूरी हो जाती है. சத்தியத்தில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாய். तुमने कितना दुख उठाया इसका नाम है दुखदाम. நீங்கள் எவ்வளோ துக்கத்தை அடைந்தீர்கள், ஆகவே இது துக்கதாமம். பக்தி में कितने धक्के खाए, பக்தியில் எவ்வளோ ஏமாற்றங்கள் அடைஞ்சிங்க. एक भी ड्रामा है, இதுவும் ड्रामा. जब दुखी हो जाते हो तब आकर सुख का वर्षा देता है. எப்போ நீங்கள் துக்கத்தில் போயிடுறீங்களோ அப்போ தான் தந்தை வந்து சுகத்தின் ஆஸ்தி தர்றாரு. பாப் ने तुम्हारा புத்தி கித்னா கோல் தியா. பாபா இப்போ உங்களுடைய புத்தியை ஓப்பன் பண்ணிட்டார். மனுஷ तो कह देते सौकार के लिए स्वर्ग है. மனிதர்கள் சொன்னாங்க, யார் இது பணக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இது சொர்க்கம்னு. கரீப் நரக் மேஹி, ஏழைகள் நரகத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. तुम यथार्थ रीति जानते हो स्वर्ग किसको कहा जाता. நாம தான் சொர்க்கம் என்று எதை சொல்லப்படுகின்றது சரியாக புரிஞ்சிட்டோம். சத்தியமித்தோடைய कोई रहम दिल का बुलाएंगे. சத்தியத்தில் யாராவது கடவுளே எங்கள் மேலே கருணை காட்டுன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா என்ன? யஹா புலாத்தே ஹி ரஹம் கரோ லிபரேட் கரோ. இங்கே தான் கூப்பிடுறாங்க, கருணை காட்டுங்கள், எங்களை விடுதலை செய்யணும். பாப் சப்கோ சாந்திதாம் சுகதாம் லே சாத்தா. பாபா அனைவரையும் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார். அக்ஞான் கால் மே பி குச் நஹி சாந்தே தே. அக்ஞான காலத்தில் கூட நீங்கள் எதுவும் அறியாதவர்களாக இருந்தீர்கள். ஜோ நம்பர்வார் தமோ பிரதான் வக்ஃபிரி நம்பர் 1 சத்தோ பிரதான் பந்தே. யார் வந்து நம்பர் 1 தமோ பிரதானமாக ஆயிட்டாங்களோ அவர்களே நம்பர் 1 சத்தோ பிரதானமாக மாறுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தான் கம்ப்ளீட் 84 பர்த்தில் வரும். எக் அப்பனி படாய் நஹி கர்த்தே ஹி. பிரம்ம பாபா எப்பொழுதும் தன்னுடைய பெருமையை அவர் வெளிப்படுத்துவதில்லை. படாய் தோ ஏக் கி ஹை. அனைத்து புகழும் பெருமையும் ஒருவருக்குத்தான். லக்ஷ்மி நாராயண் को ऐसे बनाने वाला तो वह है. லக்ஷ்மி நாராயணனை போல ஆக்கக்கூடியவர் அவர்தான். ஊஞ்சித்தி ஊஞ்ச் பகவான், அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். வக் பனாத்தா பி ஊஞ்ச் ஹே, அவர் உயர்ந்தவராக ஆக்குகின்றார். பாபா ஜான்தா ஹே சப் தோ ஊஞ்ச் நஹி பனேங்கி. பாபாக்கு தெரிகின்றது அனைவரும் உயர்ந்தவர்களாக ஆக மாட்டார்கள். ஃபிர் பி புருஷார்த் கர்னா படே. ஆயினும் முயற்சி செய்ய வேண்டும். யஹா தும் ஆத்தே ஹோனா நர்சே நாராயண் பன்னிகா. நீங்கள் இங்கு வருவதே மனிதனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கு. कहते பாபா हम स्वर्ग की बादशाह लेंगे. பாபா நாங்கள் ஸ்வர்க்கத்தில் ஆஸ்தியை பெறுவோம் சொல்கிறீங்க. சத்திய நாராயண் கி சச்சி கதா சுன்னே ஆயாகே. சத்திய நாராயணனுடைய சத்தியமான கதையை கேட்க வந்திருக்கின்றோம். பாபா कहते அச்சா தெரே முக் மே குலாப் மெஹனத் கரோ. பாபா சொல்கிறாரு, ரொம்ப நல்லது, உங்கள் வாயில் என்ன போடணும்? குலாப் ஜாமுன், இனிப்பு போடணும், நல்லா முயற்சி பண்ணுங்க. சப் தோ லக்ஷ்மி நாராயண் நஹி பனேங்க. எல்லாரும் லக்ஷ்மி நாராயண் ஆக முடியாது. ராஜதானி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹை. ராஜ்யம் ஸ்தாபனா ஆகிட்டே இருக்கு. ராஜாய் கரானமே பிரஜா கரானமே சஹே தோ பௌத் ஹைனா. ராஜ வம்சம் பிரஜைகளும் தேவையாக இருக்கு. ஆச்சரியவந்தி சுனந்தி கத்தந்தி ஃபார்கதி தேவந்தி. சில குழந்தைகள் ஆச்சரியமாக ஞானம் கேட்குறாங்க, மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க, அப்புறம் ஓடி போயிடுறாங்க. फिर वापस में आ जाते, மீண்டும் வாபஸ் ஞானத்துக்கு வருவாங்க. जो बच्चे अपने कुछ न कुछ उन्नति करते ही तो चढ़ पड़ते ही. கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்தானா மேலும் ஏறிடுறாங்க. சரண்டர் ஹோத்தி ஹே கரீப். ஏழைகள் தான் பாபாட்ட சரண்டர் ஆகிறாங்க. தேக சகித் அவர் கோய் பி யாத் ந ரஹே படி மஞ்சள் ஹே. தேக சகிதம் வேற எந்த நினைவு வரக்கூடாது. இதுதான் உயர்ந்த குறிக்கோள். அகர் சம்பந்த் ஜுட்டா ஹுவா ஹோகா ஜரூர் யாத் படைங்க. இன்னும் அந்த தேக சம்பந்தங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் கட்டாயம் அவங்க நினைவு வரும். பாப்கோ கியா யாத் படைங்கி.
सारा दिन बेहद में ही புத்தி रहते. பாபாவுக்கு என்ன நினைவு இருக்கும்? முழு நாளும் எல்லையற்ற சிந்தனை இருக்கு. கித்னி मेहनत करनी पड़ती. बाबा எவ்வளோ முயற்சி செய்கிறார். बाप कहते मेरे बच्चों को उत्तम मध्यम कनिष्ठ. बाबा சொல்ல என்னுடைய குழந்தைகள் உத்தமம், இடைப்பட்ட நிலை, कनिष्ठ ताழ்ந்த நிலையில் இருக்காங்க. दूसरे कोई आते तो समझते पति दुनिया के. இது பதீத உலகம். फिर यज्ञ की सर्विस करते तो रिगार्ड देना पड़ता. யஜ்யத்தில் யார் வந்து சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். பாப் युक्त बाजता है ना, नहीं तो टावर ऑफ साइलेंस होलीस्ट ऑफ होली टावर है. यह जहाँ होलीस्ट ऑफ होली बाप सारे विश्व को बैठ होली बनाता है. பாபா சாந்தியின் சிகரமாக, தூய்மையின் சிகரமாக இருக்கின்றார். இங்கே உட்காந்து பாபா என்ன செய்கிறாரு? மதுபனில் உட்காந்துட்டு முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்குகின்றார். யா கோய் பத்தித் ஆன சகே. இங்கு பத்தித்தமானவர்கள் வர முடியாது. परंतु बाप कहते मैं आया हूँ सभी पतितों को पावन बनाने. ஆனால் பாபா சொல்ல நான் வந்திருப்பதே அனைவரையும் பத்தியிலிருந்து பாவனமாக்க. इस खेल में सारा पार्ट है. இந்த விளையாட்டில் அனைத்து பாகமும் இருக்கின்றது. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை, ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், अपने चार्ट देखते जांच करनी है कितना पुण्य जमा. தன்னுடைய சார்ட்டை பார்த்து தன்னைத்தானே சோதனை பண்ணுங்க, நான் எவ்வளோ புண்ணியத்தை சேமித்திருக்கின்றேன். ஆத்மா சத்தோ பிரதான் கித்னி பனிகே. ஆத்மா சத்தோ பிரதானமாக எவ்வளோ மாறி இருக்கு. யாத் மே ரக்கர் சப் இசாப் கிதாப் சுக்து கர்னா. பாபாவை நினைச்சு யோகா பண்ணி அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்கணும். स्कॉलरशिप लेने के लिए सर्विसबल बन बहुतों को कल्याण करना है. ஸ்காலர்ஷிப் பெற வேண்டும் என்றால் சேவாதாரியாக ஆகி அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். பாப்கா பிரிய பன்னாகி, பாபாவுக்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும். டீச்சர் பன் बहुतों को रास्ता बताना. டீச்சராகி அநேகருக்கு வழிகாட்ட வேண்டும். वरदानम, अपना फरिश्ता स्वरूप द्वारा सर्व का वर्षे के अधिकारी दिलाने वाला आकर्षण मूर्त भव. தன்னுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் மூலம் அனைவரையும் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக்கக்கூடியவர்கள் ஆக்கர்ஷன் மூர்த்தாக ஆகுக. फरिश्ता स्वरूप के ऐसी चमकीली ड्रेस करो जो दूर तक आत्मा को अपनी तरफ आकर्षित करे. फरिश्ता स्वरूपத்தின் ஜொலிக்கும் ஆடையை தாரணை செய்யுங்கள். வெகு தொலைவில் உள்ள ஆத்மாக்களுக்கும் நீங்கள் இருக்கும் பக்கம் ஆக்கர்ஷன் ஏற்படும். சர்வகோ பிகாரிப்பன் சே சுடா. அனைவரும் யாசிப்பதிலிருந்து விடுதலை செய்யுங்கள். வர்ஷேக்கு அதிகாரி பனாதோ. ஆஸ்திக்கு அதிகாரியா ஆக்கிடுங்க. इसके लिए ज्ञान सूर्य याद मूर्ति सर्वगुण मूर्ति बन उड़ती कला स्थिति में रखने का अभ्यास बढ़ाते चलो. இதுக்காக என்ன பண்ணோம்? நினைவின் ஞான மூர்த்தியாக, நினைவின் மூர்த்தியாக, தெய்வீக குண மூர்த்தியாக ஆகி பறக்கும் கலையின் நிலைத்திருக்கக்கூடிய அபியாசத்தை அதிகரியுங்கள். आपकी उड़ती कला का सर्व को चलते फिरते फरिश्ता सो देवता स्वरूप का साक्षात्कार करिए. உங்களுடைய பறக்கும் கலையின் மூலமாக நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் ஃபரிஸ்தா சோ தேவதா என்ற ஸ்வரூபத்தின் சாட்சாத்காரம் ஏற்படும். எஹி விதாத்தா வர்தாத்தாப்பன் க ஸ்டேஜ். இதுதான் விதாத்தா வர்தாத்தாவின் நிலை. ஸ்லோகன், औरों की मन की भाव को जानने के लिए सदा मनमनभव स्थिति की स्थित रहो. பிறருடைய மனதின் பாவனைகளை அறிந்து கொள்வதற்காக சதா மன்மனபவ என்ற நிலையில் நிலைத்திருங்கள். நல்லது. சக்திசாலியான மனதின் மூலமாக காசு கொடுக்கக்கூடிய சேவைக்கு பாபா இன்னைக்கு சொல்றாரு. மன்சா சக்தி க தர்ப்பன் போல் அருக்கரம். மனம் எந்த அளவுக்கு சக்திசாலியாக இருக்குங்கிற தெரிஞ்சுக்கக்கூடிய கண்ணாடி என்ன? வார்த்தைகள், செயல்கள். चाहो अज्ञानी आत्मा चाहो ज्ञानी आत्मा दोनों संबंध संपर्क में बोल और कर्म शुभ भावना शुभ कामना वाले हो. ஞானி ஆத்மாவாக இருந்தாலும் அஜ்ஞானி ஆத்மாவாக இருந்தாலும் ரெண்டு பேருடைய தொடர்பில் வரும்போது உங்களுடைய வார்த்தைகள்,
உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்? சுப பாவனை, சுப காமனையாக இருக்கணும். ஜிஸ்கி மன்சா சக்திசாலி வக் சுபஹி ஹோகா. யாருடைய மனம் சக்திசாலியா அவர்கள் சுபமானதான் செய்வார்கள். உஸ்கா வாச்சா கர்மனா ஸ்வத்தகி சக்திசாலி சுத்து. அவருடைய வார்த்தைகள் செயல்கள் சக்தி நிறைந்ததாக சுத்தமானதாக இருக்கும். சுப பாவனா வாலி, எப்பொழுதும் சுப பாவனை உள்ளவர்களாக இருப்பாங்க. மன்சா சக்திசாலி அர்த்தாத் யாத் கி சக்தி ஸ்ரேஷ்டோகா. மனம் சக்திசாலி என்றாலே என்ன அர்த்தம்? நினைவு சக்தி நிறைந்ததா சிரேஷ்டமாக இருக்கும். சக்திசாலி ஹோகா சகஜ் யோகி ஹோகா. அவங்க சக்தி நிறைந்தவர்களாக சகஜ யோகியாக இருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சிவ பாபா உன்மடி மீதே இறுதி வரை நான் வாழ்ந்திருப்பேன். மரணமும் வரும் வேளையிலே மடியிலே நானும் உயிர் துறப்பேன். சிவ பாபா உன்மடி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். நிற்காமல் ஓடிடும் காலத்திலே வந்தவர் யாருமே இங்கு நிலைப்பதில்லை. நிற்காமல் ஓடிடும் காலத்திலே வந்தவர் யாருமே இங்கு நிலைப்பதில்லை. மாறிடும் இந்த உலகத்திலே நிலைப்பவன் நீ மட்டுமேதான். சிவா உன்வழி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே. மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. மனிதர் காதல் எல்லாம் மரணத்தால் மாறுமே. மலரின் வாசங்களும் மாலைக்குள் வாடுமே. பாபா நம் காதல் மட்டும் தான் காலத்தால் அழிக்க முடியாதே. சிவ பாபா உன்வழி மீதே இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம்.
எளிமையே மிக வசதியான ஒன்று. Simplicity is the ultimate comfort.